ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன குட்டி கோலம் தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 11 புள்ளி. இது சாமி கோலம் தான். அது சாமி ரூமில் போடலாம், பூஜை அறையில். 4 5 6 7 8 9 10 11 இப்படி நீட்டாக 11 வச்சுங்க. அப்புறமா இங்கேருந்து 1 2 3 4 5, அப்புறமா இந்த பக்கம் 1 2 3 4 5 வருது பாருங்கள். அந்த 5க்கு நடுவில் 1 2 3 4 5, அதுக்கப்புறம் இதுக்கு மேல் சைடு 1 2 3 4 5, இதை மாதிரி 4 பக்கம் வரணும். இது இதய தாமரை கோலம். இது 4 பக்கம் வந்தோன்னா இது சைடில் இதை மாதிரி 1 2 3 4 5, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1 2 3 4 5, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1 2 3 4 5 சுற்றி வரணுங்க. இது 1 2 3 4 5 இதே மாதிரி பண்ணிட்டோன்னே நடுவில் ஒரு சுழி போட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சுற்றி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, திருப்பி 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, திருப்பி 2லேருந்து 4, 4லேருந்து திருப்பி 1, 1லேருந்து 3, 3லேருந்து திருப்பி 5, 5லேருந்து திருப்பி 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 1. அவ்வளோதாங்க இந்த கோலம். 5லேருந்து 2, அப்புறமா 2லேருந்து 4, அப்புறமா 4லேருந்து 1, 1லேருந்து 3, இந்த கணக்கு தாங்க வரணும். இதேமாதிரி கணக்கு போட்டால் இந்த கோலம் வந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சவங்க பாருங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.